ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஆர்டர்ஸ் வரணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், என்ன நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்லேயும் சரி, ஆரிலேயும் சரி, நமக்கு ஆர்டர்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இது எந்த மாதிரி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆரி கற்றுக்கிட்டு 3 மந்த்லேயே வெளியில் போட்டு கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையிலே கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் இந்த விஷயத்த நான் செய்யவே ஆரம்பித்தேன். உண்மையிலே ஃபஸ்ட்டு நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் தான் ஃபஸ்ட்டு வேணும். நம்ம வெற்றியை நோக்கி போகிறதுக்கு அது இருந்தால் மட்டும்தான் முடியும். முடியாது, இயலாது, இது முடியுமா முடியாதாங்கிற டவுட்டு அது எதுவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்னா, நம்ம ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வெளியில் எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி எப்படி குறைஞ்சது நமக்கு ஒரு 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போமா, அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணும். ஆரி ஒர்க்குமே சரி, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு நிறைய போட்டு பார்க்கணும். அப்படிலாம் போட்டு பார்த்த பிறகு தான் நமக்கு அதுலேருந்து ஒரு மாடல் கிடைக்கும். நம்ம எடுத்த உடனே போஸ்ட் போடுறோம்ல, அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலலாம் எடுத்து ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒர்க்லாம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு காட்டும்போது, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் விஷயத்த க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்படிலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, அதாவது ரொம்ப சிம்பிளாகவே போடாமல் கொஞ்சம் ஹெவியாகவும் போட்டு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சேம்பிள்ஸ் ரியலாக இருக்கணும். நம்ம ஒரிஜினலாக இல்லாமல் காப்பியாக, அதாவது ஏதாவது ஒரு பிக்சரை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால வேண்டி நம்மக்கிட்ட ரியலாக போட்ட ஒரிஜினல் ஒர்க்ஸ் நம்மக்கிட்ட ஒரு இமேஜாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற விஷயம் கம்மியான ரேட்டில் இருக்கணும். நம்ம மற்ற எல்லாரும் கொடுக்குற ரேட்லேயே நம்மளும் ஆரம்பத்துலேருந்தே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடியாது. நம்ம ஒன் பை ஒன்னாக தான் போகணும். எந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போதுமே ஹையில் போயிட்டோம்னா நமக்கு வர்றது கஷ்டம். சில பேர் நினைப்பீங்க, அதாவது கம்மியான ரேட் சொல்லிட்டா இவங்க நல்லா பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ஹை லெவலில் அமௌண்ட் சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கம்மியான ரேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். கம்மியானா ரொம்ப சீப்பானா கிடையாது. உங்கள் மெட்டீரியல்ஸ்க்கும் உங்கள் ஹவர்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஹவர்ஸையுமே வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வெளியில் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு ஒன்று என்னவா இருக்கும்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 கிட்ட இருந்துமே உங்களுக்கு வரவேற்பு ஃபஸ்ட்டு வரணும். எடுத்த உடனே நம்மளுக்கு அடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு நம்பி தர்றது ஒன்று நம்ம ஃபேமிலியாக இருக்கும், இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்போ பண்ணுனாலுமே சரி, எந்த ஒர்க் பண்ணாலும், ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சும்மா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உண்மையிலேயே நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு வேலையும் இருக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது. ரிலேட்டிவ்ஸ் தானே, ஸோ நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேணா கம்மியான ரேட்டுக்கு வேணா பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரீயாக மட்டும் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போகிற எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு பலனே இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணுற ஒரு ஒர்க்கையுமே உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட ஒய்டி இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஒய்டி எதனா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுற ஒர்க்கை அவங்களுக்கு சென்ட் பண்ணி, இதை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நமக்கு தான் தேவை இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறோம், அதாவது ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம், இதை ஸ்டேட்டஸ் வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க வைக்க மாட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், அவங்க வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல், இன்னும் ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி வச்சா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், என்னுடைய பிஸ்னஸ் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லுங்கள். நான்லாம் அது மாதிரி செஞ்சு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. நான் அதிக லெவலில் ஏர்ன் பண்ணலாம் கிடையாது. நான் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது போதும்.
நான் நெறையா பண்ணணும் அப்டின்லாம் வந்து இத ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டே பண்ணணுங்கிறதுனால, நான் ரொம்ப ஹையா வந்து பண்ணணும் அப்டின்லாம் நெனைக்கல. என்னோட டயத்த வந்து வேஸ்ட் பண்ணாம ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்டின்னு சொல்லி பண்றதுனால, எனக்கு வந்து இது போதும். அதாவது கொஞ்சமா ஸ்டிச் பண்ணி, கொஞ்சமா ஆரி போட்டாலே எனக்கு போதும். ஓகேவா? ஆனா நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போடுறோம். உடனே நம்மளுக்கு வந்து குரோத் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குரோத் ஆகும். உடனே நம்ம போடுறோம், நம்ம வீடியோவ யாருமே பார்க்கல, யாருமே லைக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாம அகைன் போடுவோம். அந்த மாரி தான் யூடியூப்ஸ்ல முக்காவாசி பேரு பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அவங்க போட்ட உடனே அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்காது. அது மாதிரி தான் எல்லா ஒர்க்குமே சரி. நம்ம வந்து நம்ம எஃபோர்ட் போட போட தான் அதிலிருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம நெனச்சோம்னா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து விழுந்து எழும்புற மாரி தான் இருக்கும். நம்மளுக்கு நஷ்டம் வரலாம். நம்ம வந்து ஆரி திங்ஸ்லாம் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில சம்டைம் வந்து எதுவுமே யூஸ் ஆகாம இருக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு 10 பொருள் வாங்குறோம். அதில 2 பொருள் தான் யூஸ் ஆகும். 8 பொருள் தேவையே படாமயே இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து போட்ட பைசா வந்து எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அகைன் அகைன் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாங்குன பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த வீடியோல வந்து நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற மாதிரி மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த வீடியோ இந்த ப்ளவுஸ் வந்து என்னால போட முடியாது. நான் இனிமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ற வீடியோனா நான் ஒன் பை ஒன்னா போடுறேன். அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்க சப்போர்ட் இல்லாம என்னுடைய சேனல்ல நான் போடுற வீடியோவுக்கு வந்து எதுவுமே யூஸ் கிடையாது. கண்டிப்பா 4 பேர் பார்க்கணும். அத 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். அத லைக் பண்ணணும். நெறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க. ஆனா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிர்றாங்க. அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா, எல்லாருக்குமே வந்து பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைல. சில பேருக்கு வந்து ஸ்பீச் பிடிக்காது. சில பேருக்கு அந்த ஒர்க் தேவைப்படாது. ஸோ வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு போயிருவாங்க. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண பிடிக்காது. சில பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண பிடிக்காது. ஒரு 2 ஹார்ட் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க குடுக்குற வந்து வைப் அதாவது என்கரேஜ் தான் இது. நான் வந்து மேலும் மேலும் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். நீங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணும்போது, ஒரு லைக் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வரும்போது, எனக்கு இன்னும் வீடியோ வந்து மேக் பண்ணி போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் முக்காவாசி வந்து அதிகமா வீடியோ எடுக்க மாட்டேன். எனக்கு எனக்கு வந்து வீடியோவும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணணுங்கிறது எனக்கு டைம் அவ்வளோ வந்து கிடைக்காது. ஸோ, நான் வந்து கம்மியான டைம்ல வந்து ஒர்க் பண்றதுனால, என்னால ஷூட் பண்ண முடியாது. சில வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருப்பேன். அது வந்து சம்டைம் நான் இந்த மாரி எடிட் பண்ணி போடுவேன். நீங்க வேணும்னு சொன்னா கண்டிப்பா ரிக்வெஸ்ட் பண்ணா நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு வீடியோவ எடுத்து உடனே நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது. அந்த வீடியோவ வந்து கண்டிப்பா எடிட் பண்ணணும். அதில வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம வந்து நார்மலா வந்து நெறைய பேசிட்டு இருந்திருப்போம். ஃபோன் பேசிட்டு இருந்திருப்போம். ஏதாவது ஊடால நெறைய வேலைகள் வந்திருக்கும். ஸோ, நம்ம வந்து அது எல்லாத்தையுமே கட் பண்ணி, எடிட் பண்ணி, ராங்கா வந்ததையெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு, இந்த மாரி எடிட் பண்ணி போடணும். எந்த ஒரு விஷயமே கண்டிப்பா ஈஸின்னு ஃபர்ஸ்ட்டு நெனைக்கவே கூடாது. நம்மளால முடியும். முடியும்னு நெனைக்கிறதுக்கும், ஈஸின்னு நெனைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு முடியாமைலாம் இருக்காது. சில விஷயங்கள் சுலபமா இருக்கும். சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணும்போது, அந்த விஷயத்த நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. நம்மளால முடியும். கஷ்டமா இருந்தாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத கண்டிப்பா செய்ய முடியும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால வந்து எந்த வேலையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்க கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபீல்டுல போணும் அப்படின்னாலும் போங்க. இல்லையா ஆரி நல்லா வருது. எனக்கு ஆரினா ரொம்ப பிடிக்கும். பட் தெரியல அப்படின்னா, ப்ரொஃபஷனலா நீங்க வந்து நெறைய யூடியூப்ல வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் மூலமா தான் ஒரு சிஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன். 3 மந்த் தான் கத்துக்கிட்டேன். உண்மையிலேயே நல்லா ஒர்த்தா இருந்துச்சு. நான் அதுலருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சேன். நான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டே வாங்கவே இல்ல. வாங்காம இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ். "உன்னால பண்ண முடியும். நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு, அப்புறம் என் பொண்ணுக்கு அந்த மாரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அத போஸ்ட் போட்டேன். அத பார்த்து "எனக்கு பண்ணி குடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே நம்ம நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ணி குடுக்கலாம். அதாவது ரொம்ப புஷ் பண்ணாதபடிக்கு, எனக்கு 2 டேஸ்ல வேணும், 5 டேஸ்ல வேணும் அந்த மாரிலாம் குடுத்தா என்னால முடியாது. அந்த மாரி சொல்லிருவேன். இதுவே வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 10 டேஸ், ஒரு 15 டேஸ்ல நீங்க பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்ற ஒர்க் மட்டும் தான் நான் எடுத்துக்கிருவேன். ஏன்னா எனக்கு டைம் பத்தாதனால, எனக்கு கிடைச்ச டைம்ல நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற கஸ்டமர மட்டும் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி கண்டிப்பா நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ண முடிஞ்சா, நீங்க பண்ணி குடுங்க. கண்டிப்பா நம்புனா நம்மளால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. முயற்சி செய்யுங்க. ஈஸி அப்படின்னு நெனைக்காம, நம்மளால முடியும் அப்படின்னு நெனச்சு இந்த ஒர்க்க வந்து நீங்க எந்த ஒர்க்கா இருந்தாலுமே செய்யுங்க. கண்டிப்பா உங்களாலயும் முடியும்.
இது வரைக்கும் என்னோட ஸ்பீச்சை நீங்கள் பொறுமையா கேட்டிருந்தா தேங்க்யூ. நீங்கள் மேலும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா ஸ்டிச்சிங் அண்ட் ஆரி போடுற வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.